பாருங்கள், சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கூட ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் தான், அதே பொரிச்ச எண்ணெயில் தான். அதுக்கப்புறம் கடுகு, கடுகு சேர்த்தாச்சு. ஒரே கையால் பண்ணி வீடியோவும் எடுக்கணும், சமையல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கடுகு பொரிஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து போகிறோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஏன் நான் இப்போ சேர்க்குறேன்னா, இப்போ சேர்த்தா தான் அது வந்து அந்த கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் ரொம்ப இதாகக்கூடாது, பொரியக்கூடாது. அது அதிலிருந்து இதாகணும், வேகணும், ஆனால் பொரிஞ்சு வரக்கூடாது. கலர்ஃபுல்லாக அப்படி பொரிஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஊறுகாய்க்கு தேவையான காயப்பொடி, காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி, கலருக்கு தேவையான காஷ்மீரி வத்தல் பொடி. அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். காரம் வந்து சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. நம்ம அதுக்கு இது பண்ணி நம்ம சேர்க்கணும். இவங்க கொஞ்சம் காரமாக தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எப்படி தெரியுது உங்களுக்கு? சூப்பராக கலர்ஃபுல்லாக தெரியுதா? ஏன்னா எங்களுக்கு வந்து லைட் வந்து இப்படி இருக்குது, இந்த டீப் லைட் வந்து ஆன் ஆகாது. அதனால தான் நான் இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்குது. நான் ஊறுகாய் செஞ்ச பிறகு வெளியில் கொண்டு போய் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். மசாலா நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இனி இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, சிக்கன் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த மசாலா கூட அதை கொஞ்சம் நல்லா பெரட்டணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் அது பரகணும். பாருங்கள் எப்படி இருக்கு. ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோங்க. ஆனால்
இந்த ஊறுகாய் வந்து வச்சுருந்து பல நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கணும். நமக்கு ஒரு 1 மந்த் ஆனாலும் கெடாமல் இருக்கணுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு கொஞ்சம் வினிகர் சேர்க்கணும். தேவைக்கேற்ற வினிகர். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஊறுகாய்க்கு யாரும் தண்ணி சேர்க்க மாட்டாங்க. வினிகர் பத்தாமல் இருந்துச்சு, அதை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வினிகர் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட நான் சேர்க்குறேன். ஊறுகாய் எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நான் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இனி அடுப்பு ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னோம்ல பொடி, இது தாங்க ஊறுகாயோட நான் ஸ்பெஷலாக தயாரிக்கிற பொடி. அந்த பொடியில் கொஞ்சம் இப்போ இந்த நேரத்தில் நமக்கு உப்பு இருந்ததுன்னா உப்பு பார்த்துட்டு, உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்க்கணும். ஊறுகாய்க்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் போதும். ஒரு கலரி விடுவோம். எனக்கு கொஞ்சம் வினிகர்